அமைச்சர் நேரு டார்கெட் செய்யப்பட்டிருக்கார். நிர்வாகத்துறையில கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறதா ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்குல இடியில ஆதாரம் வந்தனா நீங்க கண்டிப்பா எஃப்ஐஆர் போடணும். கோர்ட் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அமலாக்கத்துறை கிட்ட எஃப்ஐஆர் போடுறதுனால அமலாக்கத்துறை உள்ள வரும்ன்றது ஒரு கோணம். பட் நான் என்ன கேட்கிறேன்னா, லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த துறையினுடைய நோக்கமே என்னன்னா லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதா. அப்ப அந்த துறை என்ன பண்ணுது? டிவிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதாவது ஊழல் தடுப்பு துறை, அது எதுவுமே செய்யாது. அது அதாவது ஹெல்மெட் போடல அப்படின்னா பாஞ்சி பிடிக்கும். நீங்க கரண்ட் பில்லு கட்டலன்னா அரசு துறை கரண்ட் பில்லை கட் பண்ணும். தண்ணி வரி சொத்து வரி கொடுக்கலன்னா நோட்டீஸ் கொடுக்கும். உங்க சொத்தை ஜப்தி பண்ண முடியும் தெரியுமா அப்படின்லாம் நோட்டீஸ் கொடுக்கும். வீட்டாண்ட ஒட்டிட்டு போவாங்க. நீங்க அப்படியே செவி சாய்க்கவில்லை என்றால் உங்க வீட்டாண்ட தண்டோரா போடுவாங்க. இதெல்லாம் அரசாங்கம் சாமானிய ஏழை பாழை மக்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நான் இங்க சொல்றேன். ஆனா ஊழல் லஞ்சம் வரும்போது இந்த அரசு எந்திரமோ இல்ல அரசு துறையோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது. ஏன்னா அவர்களெல்லாம் ஒரு சைடு, சாமானியனும் பொதுமக்களும் இந்த சைடு. ஒரு ஊழல்வாதி, இவர் கெட்ட கேடுக்கு இவருக்கு அமைச்சர் பதவி கேட்குது இப்படி எல்லாம் பேசிட்டு அவர் வந்தவன நம்ம என்ன பண்றோம்? அவரை அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். ஒரு பேசலாம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அமைச்சர் நேரு டார்கெட் செய்யப்பட்டிருக்கார். அவர் மீது அவருடைய நகராட்சி நிர்வாகத்துறையில கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறதா ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்குல இடியில ஆதாரம் வந்தனா நீங்க கண்டிப்பா எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இது அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இரண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று இது நீதிமன்றத்து வரலும் போயிருக்கு. நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீதிமன்றம் இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்றத நீதிமன்றம் உணர்றாங்க. ஒரு விஷயத்துல முகாந்தரம் இல்லை அப்படின்னா நீதிமன்றம் அதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அது சட்டத்தினுடைய நோக்கம். இந்திய அரசியல் சட்டம் என்பது என்னன்னா, யாராவது தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், தப்பு செய்யாதவங்கள பாதுகாக்கணும், சட்டப்படி வாழறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்கு தான் சட்டம். சட்டம் ஒரு பேயோ பைத்தியமோ இல்ல பூதமோ கிடையாது. எல்லாருமேலயும் அதை திணிச்சு விடுறதுக்கும் சட்டத்தினுடைய நோக்கம் என்பது ஒரு பாதுகாப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஊழல் இல்லை அப்படின்னா அது சட்ட ரீதியா சந்திக்கிறது தான் அதுக்கு என்னை பொறுத்தவரையில ஒரு கரெக்டான பார்வையா இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்துக்கிட்ட நீங்க உங்களை முன்வைத்து வாதம் பிரதிவாதம் அதெல்லாம் பண்ணும்போது எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னும் போது ஒரு தீர்ப்பு இல்லை ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டு நம்ம அப்பீல் போறோம், என் மேல கைது செய்யக்கூடாது, என்னை விசாரிக்க கூடாது அப்படின்னு நீங்க நீதிமன்றத்துல பெயில் வாங்குறீங்க, அப்பீல் போறீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அது சட்டத்தை தாமதப்படுத்தும் செயலாக நான் பார்க்கிறேன் ஒரு வழக்கறிஞரா. சரி, இப்ப இது அரசியல் ரீதியா பார்க்கணுமோ அப்படின் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கைப்பாவையாக தான் அமலாக்கத்துறை என்பது ஒரு குற்றச்சாட்டு. ஒரு சில நேரத்துல அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. அதுலயும் நமக்கு சந்தேகம் இருக்கு. அப்ப பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. என்ன காரணம்னா, பேசுவது ஊழல் கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா சட்டத்தின் முன் நடவடிக்கையோ இல்ல வழக்காடு மன்றத்துல நிறுத்தி தீர்ப்பு வாங்கி கொடுக்கறது, தண்டனை வாங்கி கொடுக்கறது என்பது நடக்காத ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியாவும் அதை பயன்படுத்துறாங்க. அதுவும் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கோர்ட் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அமலாக்கத்துறை கிட்ட எஃப்ஐஆர் போடுறதுனால அமலாக்கத்துறை உள்ள வரும்ன்றது ஒரு கோணம். பட் நான் என்ன கேட்கிறேன்னா, லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த துறையினுடைய நோக்கமே என்னன்னா லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதா. அப்ப அந்த துறை என்ன பண்ணுது? அந்த துறைக்கு இப்ப எஃப்ஐஆர் போடுறதுனால தமிழகத்தோட பட்ஜெட் ஏறிடுமா? இல்ல தமிழகத்தோட மாண்பு உடனே போயிருமா? இல்ல தமிழர்களுக்கு வாழ்வாதாரம் எதனா பாதிக்கப்படுமான்னு கேட்டா எதுவுமே ஆகாது. அந்த துறை ஒரு எஃப்ஐஆர் போடுறதுனால யாரு கூடயும் ஒண்ணும் முழிட போறது கிடையாது. ஆனா அவங்க எஃப்ஐஆர் போடவே தவிர்க்கிறாங்க. நான் இப்படி அந்த ஒருவேளை எஃப்ஐஆர் தப்பு அப்படின்னா யார் மீது போடப்படுதோ, இப்ப உதாரணத்துக்கு ஐயா நேரு மீது போடுறாங்க அப்படின்னாங்க, இல்ல சம்பந்தப்பட்டவங்க மீது போடுறாங்க, அந்த கூட இருக்கிற அந்த அவரோட பிஏவா இருந்தவங்க, அவருக்கு உதவி புரிஞ்சவங்க மேல வழக்கு பதியப்படுதுன்னா அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு, சார் என் பேர்ல சம்பந்தமே இல்லாம எஃப்ஐஆர்ல சேர்த்துக்கிறாங்க இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதனால அந்த எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணோம், எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம், நான் அந்த மாதிரி எதுவும் பணமும் வாங்கல, யாருக்கிட்ட நான் பணமும் கொடுக்கல, அதெல்லாம் சும்மா வீட்டுல எழுதி வச்சிருந்தேன் ஒற்றைக்கல்ல கணக்கு, நாங்க மாசம் மாசம் பொரிகடல வாங்கி 10 டப்பா, தக்காளி 5 டப்பா அப்படின்னு டப்பாக்கு பதிலாக எள்ளு போடுவோம், இல்ல நம்பர் போடுவோம், இந்த கோயம்பேடுல இருந்து காய்கறி வாங்கின அந்த கணக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லலாம்.
அப்படி சொல்லி கூட எங்க மீது நீங்க போட்டது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுல இருந்து விடுவிச்சுட்டு வரலாம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சுத்தி சுத்தி எல்லாரும் அரசியல் பண்றீங்க. இத வந்து மக்கள் வந்து இத பார்க்கணும். இப்ப இது சம்பந்தமா பேசுறதோ, கொள்றதோ அப்படின்னும்போது, எதிர்க்கட்சிகளும் அத சரியா வந்து பெருசா எதுவும் பேசின மாரி எனக்கு தெரியல. வந்து அவங்களுமே வந்து திமுகவை எதிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கட்சிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து அண்ணாமலை ஃபைல்ஸ்ன்னு அண்ணாமலையார் ஒண்ணு விட்டாரு. ஆனா அதை தாண்டி எதுவுமே அவர் வந்து ஒரு இதுவா பண்ணல. இப்ப இது வந்து கிட்டத்தட்ட கோர்ட் சொல்லியிருக்கணும்போது, இத பத்தி இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும். இல்ல இதுல அவங்களுக்கு எதனா தரவுகள் இருக்குமே ஆனால் அத சமூக வலைதளம் ஏதோ பேசணும், கொள்ளணும். ஆனா அவங்களுமே வந்து இது சம்பந்தமா எதுவுமே பெருசா பேசின மாரி தெரியல. அதே மாரி தாவேக்காவ பொறுத்தவரைலாம் இது வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு 1 பேஜ் அறிக்கை போல அதை பேசிவிட்டு கடந்து விட்டார். நாட்டுல வந்து அதாவது என்னன்னா, ஐயா திருவள்ளூருக்கு வெள்ளை கலர்ல ட்ரெஸ் இருக்கா? காவி கலர்ல ட்ரெஸ் இருக்கா? அப்படின்னா, ஒரு பெரிய சர்ச்சை, பெரிய பேசு பொருளா ஆகும். ஆனா ஊழல் குற்றச்சாட்டு, லஞ்ச லாவண்யம்ன்னு வரும்போது, அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பேசு பொருளாவோ எதுவும் வருது கிடையாது. ஐயா திருவள்ளூருக்கு வந்து காவி கலர் ட்ரெஸ் போடுறது தப்பு, அபத்தம். கிட்டத்தட்ட அயோக்கியத்தனம்னே சொல்லலாம் அத. ஏன்னா, என்ன காரணம்னா, நம்ப ஒரு விஷயத்த வந்து பண்றதுனால அது அதுவா ஆயிராது. அவரு வந்து உலக மறை. அதாவது ஒரு ஒரு மதத்துக்குள்ளேயோ, ஒரு இனத்துக்குள்ளேயோ ஐயன் திருவள்ளுவரை நீங்க கொண்டு போய் வைக்க முடியாது. அவர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு உண்டான ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஆளுமை. அவருக்கு எந்த கலர்ல ட்ரெஸ் போட்டாங்க? இது தேவையா? அப்படின்லாம் நம்ம விவாதம் பண்ணுவோம், பேசுவோம், கொள்வோம். ஆனா ஊழல்னு வரும்போது நம்ம அத பத்தி பெருசா விவாதம் பண்றதில்ல. ஊடகமும் அத பத்தி பேசுறதில்ல. எதிர்க்கட்சிகளும் அதுக்கு ஒரு போராட்டமோ, இல்ல அதற்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமோ பெருசா பண்றது கிடையாது. சரி நம்ம வந்தா நாளைக்கு நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? என்ன கதைன்னு தெரியல. ஏன் இது வந்து கோர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் கோட்டீஸ்வரனும் பேசுறேன். இதுக்கு முன்னாடி இத பத்தி பேசல. இந்த கோர்ட்ல ஒரு விஷயம் சொல்றாங்க, கோர்ட்ல ஒரு விஷயம் வருதுன்னும் போது, குறைந்தபட்ச பத்திரிகையாளரா நம்ம வேலையாச்சும் நம்ம கரெக்ட்டா செய்யணும் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம 2 பேரும் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டுடே இட் இஸ் அஃபிஷியல். இன்னைக்கு வந்து அது ஒரு டாக்குமெண்ட். கோர்ட்ல இருந்து இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. கோர்ட் அதுல பிரைமா ஃபேசி இருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு கோர்ட் ஒரு முடிவுக்கு வருது. கோர்ட் எப்படி முடிவுக்கு வருதுன்னா, கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு சில பேப்பர்கள் கொடுக்கப்படுகிறது. அதுல வந்து அதிகாரிகள் வந்து ஒரு சிலர்கிட்ட கலந்துரையாடல்ல வந்து அவங்க மெசேஜ் அனுப்புறாங்க. WhatsAppல மெசேஜ் அனுப்புறாங்க. டெண்டர் பத்தின விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. அ குறைந்தபட்சம் அதாவது போலீஸ் அதிகாரிகள்லாம் டெண்டர் பத்தி பேசுறாங்க. காவல்துறையில வேலை செய்பவர்களுக்கு மாநகராட்சி சம்பந்தமான வேலைகள் மீது என்ன அக்கறை? அவங்களுக்கு அது டிபார்ட்மெண்ட் வேலையே கிடையாது. உங்க ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. உங்க உங்க எல்லை கோட்டுக்கோ, இல்ல உங்க எல்லை வரம்புக்குள்ளேயோ வராத ஒரு விஷயத்த நீங்க பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? முகாந்திரம் என்ன இருக்கு? அப்படின்னும் போது தான் கோர்ட் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேக்குது. இப்போ அரசு தரப்புல இருந்தோ, நேரு தரப்புல இருந்தோ மேல்முறையீடு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டமா இந்த வழக்கு? முதலில் இது வந்து அரசியலாக்கப்படும். இதை வைத்து அரசியல் பேசப்படும். இது ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் ஆட்சி ஒழியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்யப்படும். அந்த சைடுல வந்து இது வந்து எங்கள் மீது கூட்டணி இல்ல, பாரதிய ஜனதா கட்சி எங்களை வந்து பழி வாங்குது அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இப்படி மாறி மாறி அரசியல் பண்ணி எவ்வளவு நாள் தாமதம் பண்ண முடியுமோ தாமதம் பண்ணுவாங்க. அதற்கு அமலாக்கத்துறை காதும் காதும் வச்ச மாதிரி உதவி செய்யும். கடந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. அமலாக்கத்துறையின் மீது லட்சணமே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா அவரோட செயல்பாடுகள் அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை என்பது என்னோட புரிதல். இந்த அமலாக்கத்துறைக்கு டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதாவது ஊழல் தடுப்பு துறை, அது வந்து எதுவுமே செய்யாது. அது வந்து அதாவது ஹெல்மெட் போடல அப்படின்னா பாஞ்சு பிடிக்கும். நீங்க வந்துட்டு கரண்ட் பில்லு கட்டலன்னா அரசு துறை வந்து கரண்ட் பில்ல கட் பண்ணும். தண்ணி வரி சொத்து வரி கொடுக்கலன்னா நோட்டீஸ் கொடுக்கும். உங்க சொத்தை ஜப்தி பண்ண முடியும் தெரியுமா அப்படின்லாம் நோட்டீஸ் கொடுக்கும். வீட்டாண்ட வந்து ஒட்டிட்டு போவாங்க. நீங்க அப்படியே செவி சாய்க்கவில்லை என்றால் உங்க வீட்டாண்ட கொண்டு தண்டோரா போடுவாங்க. இதெல்லாம் அரசாங்கம் சாமானிய ஏழை பாழை மக்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நான் இங்க சொல்றேன். ஆனா ஊழல் லஞ்சம் வரும்போது வந்து இந்த அரசு எந்திரமோ இல்ல அரசு துறையோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது. ஏன்னா அவர்கள் எல்லாம் ஒரு சைடு, சாமானியனும் பொதுமக்களும் இந்த சைடு. அப்ப சட்டம் என்பது இவர்களை பாதிக்குது, இவர்களை நெறிப்படுத்துது, இல்ல ஒழுக்கத்துல எடுத்துட்டு வருது. ஆனா அரசியல்வாதிகளையோ அரசியல் ஆளுமைகளையோ எந்தவித கேள்வியும் கேட்காம எந்தவித இதுவும் கொடுக்காம ஒரு லாங் ஆர்ம் கொடுக்குது சட்டம். லாங் ஆர்ம் ஆஃப் லா. அதை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. நிறைய நேரத்துல வந்துட்டு வாதியம் இருக்கிறதுல பிரதிவாதி இருக்குதுல, அதுக்கப்புறம் தீர்ப்பு வருது, தண்டனை வருது. அதை அனுபவிக்கிறதுக்கோ இல்ல அதை தண்டனை நிறைவேற்றுறதுக்கோ அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களே இல்லை. இப்படி எல்லாம் போகுது. இதெல்லாம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அவலம். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியதா நீங்க கேட்டது சிம்பிள் கேள்வி. கைது செஞ்சு விசாரணை பண்ணி
கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி தருவீங்களா அப்படின்னு ஒரு 5 வாரத்துல கேக்குறீங்க. ஆனா நீங்க கேட்ட அந்த 5 வாரத்துக்கு மூச்சு விடாம நான் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்குது. கீழ்கோர்ட்ல ஒண்ணு சொன்னா மேல் கோர்ட்டு போறது, மேல் கோர்ட்டு ஒண்ணு சொன்னா இல்ல நான் மேல் கோர்ட்டு சொன்னா கேட்க மாட்டேன், நான் அதுக்கு மேல போய் கேட்பேன், பெஞ்சுக்கு போவேன்னு. அப்புறம் பெஞ்சில போய் கேட்கறது, அப்புறம் பெஞ்சில ஒரு தீர்ப்பு சொன்னா அதுக்கும் ஒத்துக்கிறது இல்ல, அப்புறம் அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டு போறேன். இதுல எங்கன்னா ஒரு ஜட்ஜு நம்ம இவரு அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு ஒரு ஜட்ஜு கொடுத்தாரு இல்லைங்களா கர்நாடகால தீர்ப்பு. அந்த மாதிரி யாரா ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்தா நிரபராதி ஆயிடுவீங்க. அதான் இந்த நாட்டுல லட்சணம். இதுல நம்ம நேர் எதிரா பிரச்சாரம் பண்ணுவோம். இவர் ஊழல்வாதி, இவர் கெட்ட கேடுக்கு, இவருக்கு அமைச்சர் பதவி கேக்குது, இப்படி எல்லாம் பேசிட்டு அவர் வந்தவன நம்ம என்ன பண்றோம், அவரை தூக்கி மின்சாரத்துறைக்கு அமைச்சர் ஆகிடும், டாஸ்மாக் துறையை தூக்கி அவர்கிட்ட குத்துரும். அப்ப எதுக்கு அப்படி பேசுனீங்க, அப்புறம் எதுக்கு சேர்த்துக்கினீங்க? இதே ஐயா ஓபிஎஸ் மீது வீட்டு வசதி துறையில ஊழல் எல்லாம் நடந்தது குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேசுபொருள் வந்தது. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா போய் என்ன சொல்றாரு, அருமை ஸ்டாலின் அவர்கள் திருப்பி வருவார்னு அவர் பாராட்டுறாரு, இவரும் கேட்கிறாரு. நானுமே அந்த விஷயத்த ரசிச்சேன் தான். அந்த ஐயா ஸ்டாலின் அவர்களோட அந்த டிப்ளமசி, அந்த அரசியல் ஆளுமே ரசிக்கிறேன். பட் இது இப்படி இருக்குது. இந்த சைடுல இதை பார்க்கும்போது ஒரு சைடு திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு, பெண்களுக்கு இலவசமா கொடுக்குறீங்க, பெண் உரிமை பேசுறோம், திராவிட கலாச்சாரம் முக்கியம், ஐயா அண்ணாவை ஒரு சில விஷயத்துல கோடிட்டு காட்டுறீங்க, அது மாதிரியே செயல்பாடுகள் இருக்கு. காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம், தலை வணங்குகிறோம். ஆனா காவல்துறையில இருக்கிற அதிகாரிக்கு என்னங்க டெண்டர்ல வேலை இருக்கு? மாநகராட்சியில மாநகராட்சி மேயர் யார் ஃபர்ஸ்ட் சென்னையில? சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி. ஹூ இஸ் தி மேயர் ஆஃப் சென்னை கார்பரேஷன்? மேயர் சேகர் பாபு, மேயர் பிரியா ராஜன், மேயர் மகேஷ், மேயர் நேரு அப்படின்னா வெளியில இருந்து யாருன்னா பார்த்தாங்கன்னா யாரை டிக் பண்றதே தெரியல. ஏன்னா 4 பேருமே அந்த பில்டிங்க்கு போய் வந்துனுக்குறாங்க. சம்பந்தப்பட்டது ஒருத்தர் மேயர் அவர்களுக்கு தான் அங்க வேலை, மற்றவர்களுக்கு உள்ள அலுவலகமோ அனுமதியோ கிடையாது. துணை மேயர் போலாம், ஆனா பொழுதுக்கும் பார்த்தா அங்க உட்கார்ந்து இருக்கிறது மற்ற துறையில உண்டான அமைச்சர்கள் தான் உட்காந்துட்டு அங்க பண்றாங்க. ஆல்ரெடி மதுரை மாநகராட்சி சொத்து வரி ஊழல், அதுலயே ஒரு கைது நடவடிக்கையை தாண்டி இன்னும் கோர்ட் மூலியமாவோ ஒரு தீர்ப்போ வரல. எவ்வளவு சொத்து வரி ஏத்திருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க, மக்களுக்கு அதனால பாதிப்பு என்னன்றது தெரியல. அடுத்தது சென்னையில இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. தூய்மை பணியாளர் போராட்டத்தை பார்த்தோம். என்ன எதுக்கு தனியார் மயப்படுத்தணும்? ஏன் அரசு அந்த வேலையை எடுத்து செஞ்சா என்ன? கைப்புண்ணுக்கு எதுக்கு இது? நீங்க தனியார் மயம் விடுறதுனால நீங்க என்ன பலனை பெற போறீங்க? தூய்மை பணி செய்யணும், அங்க இருக்கிற குப்பையை அகற்றணும். அது தனியார் கிட்ட தான் கொடுத்து செய்யணும்னு எந்த சட்ட புஸ்தகத்துல இருக்கு? அப்ப உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட திட்டம் என்ன? எதுக்காக இதை பண்றீங்க? ஒரு டெண்டர் விடுறதுனால, டெண்டர் விடுறது அப்படின்னா ஏதோ ஒரு குல்ஃபியை சாப்பிடுற மாதிரி, இல்ல ஒரு நல்ல ஃபுல் மீல் சாப்பிடுற மாதிரி ஒரு ஆர்வம் காட்டுறீங்களே டெண்டர் விடணும்னா. ஏன் அது டெண்டர் வேணாம்? சரி, நம்மளே வேலைக்கு ஆள் எடுப்போம்னு பார்த்தா அது அதுக்கு மேல இருக்குது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு துறை வேலை என்பா அது ஒரு சைடு கேஷ் ஃபார் ஜாப் ஆகுது. அதாவது வேலை வாங்கி தருவதுன்னா காசை வாங்குறது, கையூட்டு பெறுவது, கையூட்டு பெற்றுவிட்டு யாருக்கோ சாதகமா ஒரு வேலையை கொடுக்கறது. அப்படிக்கா போனா வேலைக்கு ஆள் எடுக்கிறது காசை வாங்கி காசாக்கிடுறீங்க, லஞ்சத்தை வாங்கி. சரி, டெண்டர் விட்டு தனியார் ஒண்ணா டெண்டர்ல காசு விட்டு காசாக்கிடுறீங்க. இப்ப என்னதான் பண்றது? அப்ப சிஸ்டம் நீங்க இது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சிஸ்டம் தொடரணும்னு வேற நீங்க எல்லாம் பேசுறீங்க. அப்போ திராவிட கலாச்சாரம், திராவிட அரசியல் பெருமை நான் பேசுபவன் தான். ஆனா இது இங்க உள்ள இருக்கு, சிக்கல் இருக்கா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையோட உடன்பாடு இல்லாம இருக்கலாம் தமிழர்களுக்கு. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஊழலுக்கு துணை போறாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா? இது நாட்டினுடைய அவலங்க. இது பார்க்கணும். ஏன்னா மாற்று கட்சிகளும் வருது, ஆனா அவர்களும் இந்த ஊழல் எதிர்ப்பு அது இதெல்லாம் ஒத்த வரியில சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா? சங்கர் படத்துல காட்டுறதோட சரி, ஆனா நிஜ வாழ்க்கையில வரும்போது நடிகர்கள் கூட அதை பத்தி பேசுவது கிடையாது. 2 ஆப்ஷன் தான். சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா ஆளும் தரப்பு போவாங்க, அதுல தள்ளுபடி பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாய்ப்பு எஃப்ஐஆர் போட சொல்லணும். எஃப்ஐஆர் போட சொன்னா கண்டிப்பா இடி உள்ள வந்துருவாங்க. இடி உள்ள வந்தா செந்தில் பாலாஜி நிலை தான் கேஎன்ஆருக்கு ஏற்படும் அப்படிங்கறதான் பரவலா வைக்கப்படுற பார்வை. சோ அந்த நிலை செந்தில் பாலாஜி நிலைமை கேஎன்ஆருக்கு ஏற்பட்டா 2026 தேர்தல்ல திமுகவிற்கு எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்குன்னு நீங்க கணிக்கிறீங்க? முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நம்ம எல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய பேராபத்தெல்லாம் எதுவும் வந்து விடவில்லை. அவர் இன்னும் கரவேஷ்டி கட்டி கொண்டு நல்ல ஒரு ஒரு உயர் ரக வாகனத்துல ஒரு தோரணையாக மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம நினைப்போம் அவரால் அமைச்சர் ஆக முடியல, அவ்வளவுதான். ஆனா அந்த ஜெயில கொஞ்ச நாள் இருந்தாரு.
அதுல வந்து பர்சனல் லிபர்ட்டி இஸ் அட் ஸ்டேக். ஒரு தனி மனிதருக்கு சுதந்திரம் இல்லையா? தனி மனிதருக்கு வந்து வாழ்க்கை இருக்கு இல்லையா? ஏபிஎஸ் கார்பஸ் ரேஞ்சுக்கு அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, யாரும் ஐயா கக்கனையும் ஜீவானந்தத்தையும் அந்த காலத்திலயும் சரி, இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாரையும் போயிட்டு பாலபாரதி அவர்கள் இருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினரா. அதே மாதிரி நல்லக்கண்ணு ஐயா இருந்தாரு அரசியல் பொது வாழ்க்கையில. அதுக்கப்புறம் WR வரதராஜன் இருந்தாரு. அப்புறம் இப்பவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தோழர் சண்முகம் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சொல்லிக்கிட்டே போலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில தலைவர்களை. எந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்களையும் அமலாக்கத்துறையோ சிபிஐயோ தேடுவது கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன காவல்துறை தேடும். என்னன்னா பொதுமக்களை வந்து நீங்க வந்து சண்டையை மூட்டி விட்டீங்க, பொதுமக்கள் கிட்ட நீங்க பிரிவினவாதத்தை வந்து நீங்க உருவாக்குனீங்க, அவங்க மீது வந்து நாங்க இந்த சட்டத்துல போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பண ரீதியான ஊழல் கேஸுகளோ தகராறு பிரச்சனையோ என்பது வந்தது கிடையாது. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கோ, இதுல இருந்து சுப்ரீம் கோர்ட் போனோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு பெட்டிஷன் அட்மிட் பண்ணி நீங்க எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இல்ல பெட்டிஷன் அட்மிட் பண்ணாம பிரேயரை எதிர்த்து இல்ல கீழமை நீதிமன்றம் ஹைகோர்ட் சொன்னது சரிதான், இவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிட்டோம் அப்படின்னு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா 90 விழுக்காடு இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டா ஹைகோர்ட் சொன்னதை தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒருவேளை போறாங்க, இதை எதிர்த்து மேல்முறையீடு போறாங்க, அப்பீல் போறாங்க அப்படின்னா நாங்க வந்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கல. கோர்ட்டுக்கு முன்னாடி நாங்க வழக்கு பதியப்பட்டாதான் விசாரணை நடத்தப்படும். குறைந்தபட்சம் ஊழல் தடுப்பு சட்டத்துறையில இருக்கவங்களாச்சும் விசாரிக்கணும். அவங்க எஃப்ஐஆர் போட தயாரா இல்ல. அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்க, முகாந்திரம் இல்லைன்னுவாங்க. ஆனா நாங்க பிடிச்சதுல எங்களுக்கு இது முகாந்திரம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் கோர்ட் சொல்லியிருக்கணும் போது எஃப்ஐஆர் போட்டு நியாயப்படி வந்து விஜிலன்ஸ் விசாரிக்கணும். விஜிலன்ஸ் ஒருவேளை நீ எஃப்ஐஆர் ஒண்டி போடுங்க, நீங்க விசாரிக்க வேணாம் அப்படின்னு கூட அவங்க முடிவு பண்ணலாம். கேட்டா அந்த அதிகாரி டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாரு, இந்த அதிகாரிக்கு வந்து வீட்டுல வந்து மச்சன்சிக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் அவங்க ஊர்ல வந்து ஏதோ காது குத்துக்கு போய் விழாவை சிறப்பளிக்க போயிருக்கிறாரு, எதையோ ஒரு காரணம் அபிஷியலாவோ அன்அபிஷியலாவோ சொல்லிட்டு இழுத்துட்டு போலாம். அப்படி ஒருவேளை இழுத்துட்டு போனாங்கன்னா கூட எஃப்ஐஆர் போட்டுட்டா அமலாக்கத்துறை உள்ள வரும். வரக்கூடிய அமலாக்கத்துறை என்ன பண்ணும்னா, அதாவது அதிமுக கட்சி, திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சின்னு அந்த பழைய விஷயங்கள் இருக்குங்க. அதையெல்லாம் தாண்டி ஊழலை எதிர்க்கிறது அப்படின்னு வரும்போது அமலாக்கத்துறையோ இல்ல விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களோட நோக்கம் என்பது தெளிவா இருக்கு. கட்சி என்பது வேற, அரசாங்கத்தை நடத்துறது சட்டம்ன்றது வேற. இப்ப அதுல அங்க பிரச்சனை இருக்கு. அதனால கோர்ட் இதுல என்ன நினைக்கும்னா, நீங்க எஃப்ஐஆர் போட்டுடுங்க, எஃப்ஐஆர் போட்டுட்டு அவங்க சம்பந்தப்பட்ட துறை விசாரிச்சுக்கிட்டோம். அதனால அதுக்குள்ள உள் விஷயங்கள்ல தலையிடாம நீங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க அப்படின்ற மாதிரிதான் கோர்ட் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நான் பாக்குறேன். ஒருவேளை அப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து வழக்கு நீங்க பதிவு பண்ணலான்னு சொன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு இன்னும் மேலும் கெட்ட பேர். அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை தாண்டி அந்த லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கு இல்லைங்களா, அதற்கு கெட்ட பேரு. அமைச்சர் கே நேருக்கும் அது ஒரு கெட்ட பேர் தான். என்னன்னா ஒரு விசாரணை அப்படின்னா தங்களை உட்படுத்திக் கொள்ளணும். நீங்க வந்து என் மீது சந்தேகம் வறுமையானால் என்னை உட்படுத்தி கொண்டு அதற்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம பதில் சொல்லிட்டு தான் அதை பார்க்கணும். அது இல்லாம அதை வந்து நான் அப்பீல் போறேன், அதை நான் வந்து வன்மையா எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன் அப்படின்றது எந்த வகையான அரசியல் என்பது எனக்கு தெரியவில்லை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து இடி உள்ள வந்து ரெய்டு நடத்தினா அரசுக்கு கெட்ட பேரு, அமைச்சருக்கு கெட்ட பேரு. அதையும் தாண்டி தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு சூழல்ல. கேஎன்ஆர் கண்ட்ரோல்ல கிட்டத்தட்ட 20-25 எம்எல்ஏ இருக்கு. சோ அதுக்கு எந்த அளவுல பின்னடைவு ஏற்படும் நினைக்கிறீங்க? தேர்தல்ல திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு? திமுகவோட வெற்றி என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கிய காரணம் என்று நம்ம சொல்லணும்னா டெல்டா மாவட்டத்துல அவங்களோட அந்த ரிசல்ட் கிட்டத்தட்ட திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் அந்த சைடு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை வந்து பெற்று கொடுத்தாரு. நேரு அவர்கள் வந்து ஒரு நல்ல களப்பணியாளர், நல்ல அரசியல் வட்டாரங்கள்ல கட்சிக்காரர்களும் நல்ல மதிப்பெண்ணையும் நல்ல மதிப்பு பெற்றவர் அவர். அப்ப அவர் மாதிரி ஒரு தலகர்த்தா வந்து அரசியல் காரணங்களாவோ இல்ல உண்மை காரணமாகவோ நீங்க வழக்கு விசாரணை வளையத்துல அவரை கொண்டு வரீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா களப்பணி பாதிக்கப்படும். இன்னொரு சைடு என்னன்னா நேரு அவர்கள் எல்லாம் வந்து நீங்க விட்டீங்கன்னா பூத் லெவல்ல கட்சிக்காரர்களை வந்து உத்வேகப்படுத்துறது, ஒரு சுணக்கம் இல்லாம வேலை செய்ய வைக்கிறது, பூத்துக்குன்னு ஒரு சில செலவுகள்லாம் இருக்கும். பூத்து காசு கொடுக்கறதாகட்டும், பூத்துக்கு செலவுகள், கட்சிக்காரர்கள் அங்க வேலை செய்யும்போது அவங்கள வந்து ஒரு ஆரவாரமா வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் போது கண்டிப்பா ஒட்டுமொத்த அந்த டெல்டானுடைய அந்த திமுகவோட அணி அப்படின்றது வந்து ஒரு மனச்சோர்வு. ஏன்னா அவங்களோட முக்கியமான ஒரு அணி தலைவரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமையோ வந்து அடிக்கடி விசாரணைக்கு போறாரு வராரு,
இல்ல அவரை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணி விசாரணை பண்றாங்க அப்படின்னும் போது அது வந்து தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். மன ரீதியா சரி உருவாக்கும். வேற யாருன்னா மத்தவங்களையும் இதே மாதிரி பண்ணுவாங்களா? புடிச்சிட்டு போவாங்களா? இல்ல மத்தவர்கள் மீது எதனா வழக்கு இருக்கா? இல்ல மத்தவர்களோட தரவுகள் இல்ல ஆதாரங்கள் எதனா சிக்கி இருக்கா? அப்படின்னும் போது மத்தவர்களும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. இல்ல அவங்களும் களப்பணி செய்யறாங்க அப்படின்னும் போது நம்ம பாரதிய ஜனதா கட்சி பார்த்திருக்கோம். அது ஒண்ணும் புனிதர் கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் மீதும் வந்து விசாரணை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்றால் அமலாக்கத்துறை. அது அந்த தேர்தல் நேரத்துல தான் அது விழித்துக் கொள்கிறது. மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா அது உறங்கி தூங்கி கொண்டிருக்கிற ஒரு துறையாக இருக்கிறது. அது தமிழ்நாட்டுல இன்னும் தூங்கி கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து ஒன்றும் எதுவும் பெருசா செய்தது போல எனக்கு தெரியவில்லை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தாங்க, விசாரணை எடுத்தாங்க, விசாரிச்சாங்க. செந்தில் பாலாஜி அரசியல் பண்ணாமலா இருக்காரு? அவரு அதே அரசியல் பண்ணிட்டு தானே இருக்காரு. கொங்குல இந்த வாட்டி வந்து ஒரு சில சட்டமன்ற தொகுதி வந்து திமுகவுக்கு சாதகமா மாறும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசு பொருள் இருக்கே. அப்ப செந்தில் பாலாஜி என்பவர் அங்க செயல்பட்டு பண்ணி கொண்டு தானே இருக்கிறாரு. அதனால பாதிக்கும். அது முழுசா ஒரு பெரிய தீர்வை வந்து கொடுக்குமான்றது எனக்கு தெரியவில்லை. இல்ல இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் சமயத்துல வந்து ஃப்ரீயா தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா அவர் தலைமையில மண்டல மாநாடு எல்லாம் நடக்குது. ஆனா தேர்தல் சமயத்துல ரைடு, அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை வர போகுமான்னு தெரியல. அப்படி நடந்தால் திருச்சி மண்டலமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அது பெரிய அளவுல பின்னடைவு தானே ஏற்படும். அதுதான் நான் டைரக்டா கேட்கிறேன். இல்லங்க, அது பின்னடைவு 2 வகையில ஏற்படுங்க. ஒண்ணு வந்து தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை உருவாக்கும். அண்ணா நேரா அண்ணனை இட்டுன்னு போயிட்டாங்க, வெளியில விடுங்க அப்படின்னும் போது அது இயக்கத்துக்கு உண்டான அந்த சீஃப்டைன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தலகர்த்தா தலகர்த்தா இல்லைன்னும் போது கேப்டன் இல்லாத ஒரு அணி என்பது வந்து கொஞ்சம் கண்டிப்பா சோர்வா தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு சோர்வு இருக்கும். இன்னொன்னு, ஊடகத்திலயோ சமூக வலைதளத்திலயோ இல்ல எதிர்க்கட்சிகள் பொதுமக்கள் கிட்ட இது ஒரு பேசு பொருள் ஆகும். ஒரு தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு விஷயம் பேசு பொருள் ஆகுதுன்னும் போது அது வந்து ஆட்சிக்கு நல்லது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி வித்தியாசம் பெருசாலாம் இல்லை. கடந்த தேர்தலிலும் பார்த்திருக்கிறோம். 3 இல்ல 4 விதிசார வாக்கு விகிதாச்சாரம் இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் கிட்ட வந்து அது வந்து ஒரு 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 அருவருப்பையும் ஒரு கோவத்தையும் கூட உருவாக்கிடும். இப்போ ஒரு சிலர் பேர் இருப்பாங்க, முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் எந்த கட்சிக்கு போடணும்னு இப்பவே முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த முடிவு பண்ணாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இது வந்து ஒரு ஒரு சலிப்புத்தன்மையை கொண்டு வந்து விட்டுவிடும். அவர்கள் வந்து இதை வந்து ஒரு ரசிக்க மாட்டாங்க இந்த அரசியல்.